வெல்கம் டு ரசிகன் டாக்கீஸ். நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிற படம் மதராசி. நான் உங்கள் ஹரிஷ். நான் உங்கள் செல்வா. என்னடா படம் பார்த்தியா? இல்லைடா, பார்க்கல, டைமே இல்லை. இந்த வீக் வந்து ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக போயிடுச்சு. ஸோ நான் படம் பார்க்கல. நீ பார்த்து? ஓகே. ஆமாம், எனக்குமே அந்தளவுக்கு டைம் கிடைக்கல. பட் அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி லாஸ்ட் வீக் மண்டே போய் பார்த்துட்டு வந்தேன். ஓகே ஓகே ரைட்டு. ஓகே, ஸோ நான் வந்து படம் பார்க்காதனால என்னால் எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. மேபி நான் வந்து ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில், பார்க்காத ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் உனக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஓகே, ஸோ அதை நீ கவர் பண்ணிக்கோ. ஓகே. சரி, சொல்லு, ஸ்டார்ட் பண்ணி. படம் எப்படி போயிட்டு, எப்படி போச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இது காஸ்டிங் யாரு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே இன்ட்ரோ மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ படத்துக்கு கேஸ்டிங் வந்து மெயின் சிவகார்த்திகேயன். ஸோ அப்புறம் வில்லன் வந்து வித்யுத் ஜம்வால், ப்ளஸ் நம்ம ஃபேவரட் டான்சிங் ரோஸ் ஷபீர். ஸோ அவரும் ஒரு நல்ல வில்லன் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. நோன் ஃபேஸஸ் வந்து பிஜு மேனன், விக்ராந்த், அப்புறம் ருக்மிணி வசந்த் ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2-3 ப்ராமினன்ட் ஃபேஸஸ், தலைவாசல் விஜய், அப்புறம் ஆடுகளம் நரேன். ஸோ இவங்க எல்லாரும் அந்த படத்தோட மெயின் கேஸ்டிங்ஸ். டைரக்டர் வந்து ஏஆர் முருகதாஸ். மியூசிக் நம்ம அணி, ஆஸ் யூஷுவல் அணி. எல்லாரும் அணி 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 எல்லாரும் அணி தான் போட்டுட்ருக்காங்க இப்போதைக்கு. மியூசிக் நம்ம சொல்ல தேவையில்ல, வர படங்கள் எல்லாத்துக்குமே அனிருத் தான். சரி, ஸ்டோரி லைன் சொல்லு. எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எங்கே போகுது இன்டர்வியூ வரைக்கும்? ஓகே, ஸோ ஸ்டோரி லைன் வந்து பேசிக்கலி ஹீரோ அவருக்கு வந்து ஒரு வகையான டிலூஷன் டிஸார்டர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க மெயின் பிளாட்ஸை வந்து அமைச்சிருக்காங்க. அந்த டிஸார்டர்னால அவர் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் அவருக்கு ஆகும் அப்படின்றது தான் வந்து ஹீரோவோட கேரக்டரைசேஷன். வில்லன்ஸ் பேசிக்கலி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கன் கலாச்சாரத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு 5 லோடு ட்ரக்கு ஃபுல்லாக கன்று கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில். இதை தடுக்கிறதுக்கான டீம் வந்து போலீஸ் ஃபோர்ஸஸ் லைக் என்ஐஏ அப்படின்ற டீம் வந்து பிஜு மேனன் அண்ட் விக்ராந்த். ஸோ இது வந்து இன்னொரு கேங்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இவங்களுக்குள்ளே நடக்கிற ப்ளே தான். ஸோ நடுவில் வந்து நம்ம ஹீரோயின் ருக்மிணி வசந்தும் வராங்க. ஸோ அவருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் எப்படி லவ் சீன்ஸ் எப்படி வந்தது, ஹவு தே ஃபால் இன் லவ், இதெல்லாம் வந்து அமைச்சு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் மூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் லைக் மோர் ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப்ல லைக் நாட் லைக் ஃப்ளாஷ்பேக், ஒரு 6 months முன்னாடி நடந்தது என்ன அந்த மாதிரி காட்டுறாங்க. மோர் ஆஃப் அ கைண்ட் ஒரு டெம்ப்ளேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான். வில்லன் இன்ட்ரொடக்ஷன், ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன், ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் ப்ளஸ் சாங்ஸு. ஸோ அந்த டெம்ப்ளேட்குள்ளே தான் அமைச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப். அப்போ காமெடி யாரு? காமெடி பெருசாக இல்லை. இப்போ வர மூவிஸில் நம்ம காமெடியன்ஸே இருக்கிறது இல்லை. அதனால் அந்த அளவுக்கு காமெடியெலாம் ஒன்றும் இல்லை. சிவகார்த்திகேயன் பண்ணிடுறாரா? அவரே நல்லா பண்ணுவார். ஆமாம், அந்த கேரக்டருமே டிஸார்டர் இருக்கனால நமக்கு ஒரு சில சீன்ஸ் வந்து அந்த காமிக்கல் போர்ஷன்ஸாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு காமெடியெல்லாம் எதுவும் இல்லை படத்தில். இல்லை, ஏன்னா இது வந்து சீரியஸான ஃபிலிம். நமக்கு வந்து கன் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. போலீஸ்லாம் பரபரப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குன்னும் போது இதில் எங்கே போய் நம்ம காமெடியை புகுத்துறதுன்றனால டைரக்டர் ஐ திங்க் காமெடியெல்லாம் பற்றி யோசிக்கல. சரி, இப்போ வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு டிஸார்டர் இருக்குது, அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன் இது இருக்குது. ஸோ சிவகார்த்திகேயன் கூட படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது யார்? ஏதாவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா, இல்லாட்டி எப்படி? இது சிவகார்த்திகேயன் கூடவே ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா நமக்கு பிஜு மேனன் தான் சொல்லலாம். அண்டு லவர் கேரக்டர் ஹீரோயின் ருக்மிணி வசந்த். ஸோ இவங்க 2 பேரும் தான் சிவகார்த்திகேயனை வந்து டிரைவிங் ஃபேக்டராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அவர் வந்து மோரலஸ் ஃபாலோ பண்ணுறாரு. அதுலேயும் வந்து லவ்வர் தான் வந்து மெயின் கேரக்டர் ஃபார் சிவகார்த்திகேயன். ஸோ அவங்களோட லவ் மூலமாக தான் அவர் வந்து அந்த டிஸார்டர்லேருந்து வெளியே வந்தாரா வரலையா, அதை வச்சு இவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க, அவரை எப்படி யூஸ் பண்ணாங்கன்றது தான் ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஓவரால் படத்துலையும் அதே தான் பிளாட். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இது சாங்ஸ்லாம் அந்தளவுக்கு ஹிட்டான மாதிரி தெரியலையே, அங்கே எப்படி இருந்துச்சு தேட்டரில்? ஆமாம், ஆக்சுவலி சாங்ஸ் கம்ப்ளீட்லி அன்ஹாப்பி தான். ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் தான் தேட்டரில் தான் நம்ம சாங்ஸ் வந்து பார்க்குறோம். எந்த சாங்குமே எனக்கு மனசில் நிற்கல. ஸோ ஈவன் அந்த சாங்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. சாங்ஸ் நாட் ஹாப்பி. அப்புறம் வேறு ஏதாவது ட்விஸ்ட்ஸ், ஏதாவது சர்ப்ரைஸ் ஏதாவது இருக்கா? இல்லை, படத்தில் நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த குருதிப்புணல் படத்தில் பார்த்த மாதிரி போலீஸ் கேங்லேயும் அவங்களோட ஆட்கள் இருப்பாங்க, வில்லன் கேங்கில் வந்து போலீஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது.
ப்ளஸ் வந்து சிவகார்த்தியோட கேரக்டர் வந்து அந்த டிலூஷன் டிசார்டர் இருக்கனால அவருடைய பிஹேவியரே வந்து எப்போ எப்படி சேஞ்ச் ஆகுன்றது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இன்ஃபேக்ட் இன்டர்வல் பிளாக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை வந்து அவங்க ப்ளேஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சிவகார்த்திகேயனோட கேரக்டரைசேஷன் நல்லா இருந்தது. ப்ளஸ் அதில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு, ஏன்னா ஸ்கோப் வந்து அவருக்கு தான் ஒரு சைடு வந்து ஆக்ஷன் ப்ளஸ் சென்டிமெண்டல் சீன்ஸ், நிறைய ஃபீல் ஆகிற சீன்ஸ்லாம் சிவகார்த்திகேயன் இருந்தது. அதில் வந்து சிவகார்த்திகேயனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரைட். அப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸ் எப்படி இருந்துச்சு நம்ம ஏஆர் முருகதாஸோட ஒர்க்கு கம்பேர் டு நீங்கள் ரீசன்ட் படத்தை விட்டுரு, தர்பார், அப்புறம் அந்த சிக்கந்தர் படத்தெல்லாம் விட்டுரு, அதுக்கு முன்னாடி உள்ள படம் துப்பாக்கி, ரமணா, இதெல்லாம் பார்த்தோன்னா பயங்கர என்கேஜிங்காக இருக்கும், டக்கு போகும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருந்துச்சு? இது வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம இப்போ கஜினி, ரமணா, துப்பாக்கி அந்த ரேஞ்சுக்கு நம்ம அதை ஃபிட் பண்ண முடியாது இந்த படத்தை. பட் அதுக்கு அடுத்த லெவலில் கண்டிப்பாக இருந்தது. ஸோ இன்ஃபேக்ட் தர்பார், சிக்கந்தர்லாம் வந்து நாட் தட் மச் ஹாப்பி, அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் வந்து இந்த படம் வந்து நல்லாவே ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது, எங்கேஜிங்காக இருந்தது கம்ப்ளீட்டாக. எக்ஸப்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம பேசின அந்த டெம்ப்ளேட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸோ அதை தவிர்த்து பார்த்தோம்னா படம் கம்ப்ளீட்லி எங்கேஜிங். மொரோவர் இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி ஆக்ஷன் த்ரில்லர். நமக்கு ஆக்ஷன் பிளாக் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour கம்ப்ளீட்லி ஆக்ஷன் பிளாக்கோட தான் படம் மூவ் ஆகுது. ஸோ இப்போ ஆக்ஷன் படம்னா எப்படி கேமரா ஒர்க்லாம் நல்லா இருக்கணுமே, எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்ல ஒர்க்கு. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆக்சுவலி நம்ம ரெகுலராக பார்க்க முன்னாடி அடித்ததும் பறந்து போய் இந்த ஜன்னலில் விழுறதோ இல்லை ஏதோ ஒரு கிளாஸில் போய் விழுந்து தெரிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே வந்து க்ளோஸ் ஆக்ஷன்ஸு. எஸ்பெஷலி வித்யுத் ஜமாலோட ஆக்ஷன் சீன்ஸ் ஒன்றுமே வந்து தேட்டரில் நல்ல வரவேற்பு, பயங்கர கிளாப்ஸு. அவரோட ஃபிசிக்குக்கும் அவர் பண்ணுற ஆக்ஷன் ஸ்டண்ட் சீன்ஸுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம பார்த்த ஆக்ஷன் சீன்ஸில், ஆக்ஷன் படத்தில் இந்த படம் கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஒர்க்கு. ஸோ அஃப்கோர்ஸ் ஸ்டண்ட் டைரக்டர்ஸ் வந்து நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ அவங்க தான் இந்த படத்தை கம்ப்ளீட்லி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சினிமாட்டோகிராஃபி சூப்பர், ஸ்டண்ட் சூப்பரா. ஓகே, ஸோ ஏதாவது மைனஸ் இருக்கா ஸோ அந்த படத்தில்? ஸோ எல்லாமே இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ப்ளஸ்ஸாகவே பேசிகிட்டு இருக்கோம், பட் என்ன மைனஸ் நினைக்கிறேன்? மைனஸ் வந்து நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, நம்ம ஒரு படம் பார்த்து முடிச்சப்பறம் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல், ஹைலி சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் ஒன்று வரும். செம படம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபீல் வரலை. ஸோ அது என்ன காரணம்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. இன்ஃபேக்ட் தேட்டர் விட்டு வெளில வரும்போதுமே 2-3 ஆடியன்ஸஸ் வந்து பேசின விஷயங்கள் வந்து எங்களுடைய மைண்ட் செட்டும் அதே மாதிரி தான் இருந்தது. படம் நல்லா இருந்தது. நல்லா குறையெல்லாம் பெரிய குறை இதெல்லாம் நான் ரொம்ப மொக்கையாக இருக்குது அந்த மாதிரி குறைகள்லாம் எதுவும் இல்லை. ஆனாலுமே வந்து அந்த ஹைலி சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் கொடுக்கல. ஆனால் மோஸ்ட்லி அந்த எமோஷ்னல் கனெக்டு, என்ன எமோஷ்னல் கனெக்ட்னா, நமக்கு இப்போ கன் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து இல்லாத ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அதனால் இல்லாத ஒரு பிரச்சனைகளை வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம படத்தில் காட்டியிருந்தாங்கன்னா அதை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கும்னு தோணுது. ஓகே, மேபி இதோ கூட இருக்கலாம். லைக் முருகதாஸ் படம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்த படங்கள், அது கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது அதுக்கு எப்பவுமே அந்த கம்பேரிசன் பின்னாடி இருந்துகிட்டே இருக்கணும்ல, பேக் ஆஃப் த மைண்டு. மேபி அதோ கூட அஃபெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட். அதான் மோஸ்ட்லி நம்ம நிறைய படங்கள் பார்த்தனால, டைரக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடய உள்ளே போகிறதுனால சம்டைம்ஸ் அந்த இம்பாக்ட் இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. அப்போ எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ஜஸ்ட் போய் வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல படம். கண்டிப்பாக ஈஸிலி ஒன் டைம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். எஸ்பெஷலி ஃபார் தி ஸ்டண்ட் ஒர்க் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது, ப்ளஸ் வித்யுத் ஜமாலோட ஆக்ஷன் சீன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், சிவகார்த்திகேயன் பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நம்ம ஒன் டைம் வாட்ச் பண்ணுற விதமாக தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ பெரிய குறைகள் வந்து படத்தில் இல்லை. மேபி காமெடி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நீ சொல்கிறது பார்த்தா காமெடி ட்ராக் கிடையாது. ஸோ சிவகார்த்திகேயனும் ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் டிஸார்டரில் இருக்காரு. மென்டல் டிஸார்டர் தானே நான் சொல்லலாம்? ஆமாம், இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிலூஷன் டிஸார்டர். ஓகே, ஸோ அதனால் மேபி காமெடி இல்லாதது கூட நமக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் வந்து குறைச்சிருக்கலாம். மேபி அதை இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? மேபி. ஆனால் அந்த காமிக்கல் போர்ஷன்ஸை இந்த கதைக்குள்ளே ஃபிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ நம்ம இந்த கதையோடு பார்த்தோம்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்க டைரக்டர் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, ஓகே. அப்போ வந்து நீ சொல்கிறது பார்த்தோன்னா முருகதாஸ்க்கு ஆஃப்டர் லாங் டைம் இது ஒரு கம்பேக் ஃபிலிம் தான் டெஃபினட்டாக இல்லையா?
கண்டிப்பாக. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் முருகதாஸோட படங்கள் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல கம்பேக். முருகதாஸ்க்கு வந்து தமிழ் ஆடியன்ஸு, தமிழோட ஸ்க்ரீன் பிளே, தமிழ் மூவிஸ் தான் அவருக்கு என்னமோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது என்னமோ தெரியல. நீ என்ன நினைக்கிற? ஏன்னா அவர் ஹிந்தியில் போயிட்டு அந்த அளவுக்கு ஆமாம். ஸோ நமக்கு அது அது எல்லாருக்குமே இருக்கிறது தான் இல்லையா? நம்ம வந்து தமிழ்நாடோட கல்ச்சர் பேஸ் பண்ணி தான் அவர் வளர்ந்த விதமெல்லாம் இருக்கனால, ஸோ அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் தான் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அதுதான் அவருடைய கிரவுண்டு. ஸோ அதில் விளையாடுறது தான் பெட்டர். ஏன் பார்ப்போம் ஃபியூச்சரில் எப்படி பண்ணுறாருன்னு. அப்புறம் வேர்டிக்ட் என்ன சொல்கிற? கண்டிப்பாக பார்க்கலான்னு. வேர்டிக்ட் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். ஓகே, ஆல்ரைட். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக நீ வந்து ஒரு ரேட் பண்ணுவேன் இல்லையா? 2 பேர் ரேட் பண்ணுவோம் அவுட் ஆஃப் 10. ஸோ இந்த படத்தை வந்து நீ உன்னோட ரேட்டிங் என்ன? இதுவே நான் பார்க்கல. ஸோ உன்னோட ரேட்டிங் என்னன்னு சொல்லு. 10க்கு கண்டிப்பாக 7 தான் ரேட்டு. ஓகே. துப்பாக்கிக்கு என்ன கொடுத்துருப்பேன் நீ? துப்பாக்கிக்கெல்லாம் 10 out of 10 தான். ஓகே, ஆல்ரைட். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ செல்வா. பாய் ஹரிஷ்.